ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேரில் இல்லஸ்ட்ரேஷன் 19 பார்க்குறோம். ஆல்ரெடி எக்ஸைஸ் சம்ஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் இதே சாப்டரில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே போடாத சம்ஸை வந்து ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன், கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டரோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடச்சிரும். சம்முக்குள்ளே போகலாம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி என் மூர்த்தி. ஃபாலோயிங் ஆர் த எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த draft balance sheet of Bokya Limited as on 33/2002. Authorized capital 4 lakh equity shares of rupees 10 each, 40 lakhs. Issued and subscribed capital 1 lakh equity shares of rupees 10 each, fully paid up 10 lakh. Authorized capital அப்படிங்கிறது எங்கேயும் நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து நம்ம 10 lakh மட்டும் இப்போ ரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரிசர்வ் ஃபண்ட் வந்து நம்மளுக்கு 2 lakh rupees இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 1,60,000 இருக்குது. A resolution was passed declaring the issue of bonus of 20% on equity shares to be provided as to rupees 1 lakh. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் கொடுக்கலாம், போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸில் 20% அப்படி, அப்போ 10 lakhல 20% வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 lakhல 20% அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh rupees வரும். அதை எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். கேபிட்டல் ரிசர்வ்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். கேபிட்டல் ரிசர்வ் போக ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எடுப்போம். 1,20,000 அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் 80,000 அவுட் ஆஃப் ரிசர்வ் ஃபண்டு. ஸோ 2 lakh rupees வந்துருச்சா. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 1,20,000 ரிமைனிங் 80,000 வந்து ரிசர்வ் ஃபண்ட்லேயே எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போனஸ் இஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் பை இஷ்யூயிங் ஃபுல்லி பெய்ட் ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ போட்டலாம் வாங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 19 பார்க்குறோம் இல்லையா. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 19 என்ன சொல்லியிருக்காங்க, போனஸ் ஷேர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எவ்வளோக்குங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 10 lakhக்கு 20% கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 10 lakhக்கு 20% அப்படிங்கிற போது 2 lakh வருது. அதுவும் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, 1,20,000 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயும் 1,80,000 வந்து ரிசர்வ்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கான்செப்டை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகேவா. 10 lakhல 20% டிக்ளேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 lakh வருது. 2 lakh எப்படி கொடுக்குறாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 1,20,000 80 வந்து ரிசர்வ்லேயே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதை அப்படியே நம்ம ஜேர்னலைஸ் பண்ண வேண்டியதான். ஓகே. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறப்போ புக்ஸ் ஆஃப் பாக்யா லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட்டு பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டேட் இருந்துச்சுன்னா டேட் போட்டுக்கலாம். ஸோ March 31st 2002. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அமௌண்ட் எடுத்துக்கிறோம். எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ரிசர்வ்லேருந்து எடுக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா ஜென்ரல் ரிசர்வா, ரிசர்வ் ஃபண்டு, ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு எதுக்காக எடுக்கிறேங்க, போனஸ்க்காக. போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பெனிக்குள்ளே எது உள்ளே வருதோ அதை டெபிட் பண்ணும், கம்பெனிக்குள்ளே எது வெளியே போகுதோ அதை என்ன பண்ணுங்க, கிரெடிட் பண்ணும். ஸோ இப்போ போனஸ் யாருக்கு கொடுக்குறோம், ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறோம். ஸோ போனஸ் வெளியே போகுது, அதனால் அதை கிரெடிட் பண்ணிக்கிறோம். அமௌண்ட் எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து, ரிசர்வ்லேருந்து. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து எவ்வளோங்க, 1,20,000, ரிசர்வ்லேருந்து 80,000. டோட்டலாக நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், போனஸ் வந்து 2 lakh சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ ஒரு என்ட்ரி முடிஞ்சுதா. ஸோ அதுக்கு அடுத்தது இனி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போனஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறோம். யாருக்கு எப்படி கொடுக்குறோம், ஈக்விட்டி ஷேராக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போது ஷேர் வரும்போது என்ன வரும், அமௌண்ட் வந்து உள்ள ஒரு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு வரும். இப்போ கேபிட்டல் நம்மளுக்கு இப்போ ஷேருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், போனஸ் தான் கொடுக்குறோம். போனஸ் தான் உள்ளே வரப்போகுது. ஸோ கொடுத்தது அமௌண்ட்டை நம்ம ஷேருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் account data to equity share capital account எவ்வளோங்க, 2 lakh rupees. ஓகேவா.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேஷ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா போனஸ் அமௌண்ட்டு கையில் கொடுத்துருப்போம். அது இப்போ இதில் ஷேராக கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுங்க, அந்த அமௌண்ட் அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் இது ரெண்டும் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அமௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது புரியும். ஓகேவா? சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பழைய பேலன்ஸ் ஷீட்டுக்கு இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல எவ்வளோ ஷேர் இருந்துருக்குதுங்க, 10,000 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகே, இதோட என்ன ஆகுதுங்க, இப்போது 2000 ஷேர்ஸ் வருதா, பர் ஷேரோட ப்ரைஸ் வந்து 10 rupees அப்படின்னு போட்டிங்கன்னா 2 lakh rupees அப்படிங்கிறது 2000 rupees ஆட் ஆகுது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்போது நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ வருதுங்க, 12,000 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேவா? அப்போது 12 lakh. ஓகேவா? இப்போது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்மளுக்கு அமௌண்ட் குறையும் பாருங்கள். ஸோ இது வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அடுத்த ஹெட்டிங். ஓகேவா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வந்து ரிசர்வ் ஃபண்டு வந்து நம்மளுக்கு ரிசர்வ் ஃபண்டு வந்து 2 lakh கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் P&L பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், ரிசர்வ் ஃபண்டில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, 80,000 யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ போனஸ்க்கு. ஸோ அப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குதுங்க, 1,20,000 இருக்குமா? அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், 1,20,000 யூஸ் பண்ணியிருக்கோம் போனஸ்க்காக. ஓகேவா? ஸோ அப்போ கையில் எவ்வளோ இருக்குதுங்க, 40 தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இதுதான் இன்டர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர், இன்டர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.